வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம காலில் ஏற்படுற காலாணி மற்றும் கால் வெடிப்புக்கு இயற்கையான முறையில் அதுவும் 7 நாளில் சரியாகிற மாதிரியான வீட்டு வைத்தியம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது என்னுடைய அனுபவம் தான். நான் யூஸ் பண்ணி எனக்கு க்யூர் ஆனதுனால நான் இது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் தூளை நீங்கள் ஒரிஜினல் மஞ்சள் வாங்கி அதை அரைச்சி அந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. பேக்கெட்டில் விற்கிற மஞ்சள் தூள் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது கூட நாம் மருதாணி பொடி ஆட் பண்ண போகிறோம். மருதாணி இலை கிடச்சிதுன்னா மருதாணி இலையை பறித்து அதை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா மருதாணி பொடின்னு விற்பாங்க. நீங்கள் அந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளில் 3 டேபிள் ஸ்பூன் அளவான மருதாணி பொடி நான் இதில் சேர்க்குறேன். ரெண்டுத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொழன்னு தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த பேஸ்ட் மாதிரி கட்டியாக வரணும். இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறமா இதை எப்படி நம்ம காலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டர் மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. கை கால்லலாம் சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த சுளுக்கு போக்குறதுக்காக இந்த பிளாஸ்டரை ஒட்டுவாங்க. இது நார்மலாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். சுளுக்குக்கு ஒட்டுற plastry அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் மொத்தம் 10 ஷீட்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் காலில் புண்ணு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆணி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மருதாணியை காலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டரி நல்லா ஒட்டிடுங்க. ஏன் நம்ம இந்த பிளாஸ்டரி ஒட்டுறோம் அப்படின்னா, நார்மலாக பேண்டேட் வாங்கி ஒட்டுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக அது பிரிஞ்சு வந்துடும், சரியாக ஒட்டாது காலில். ஆனால் இந்த பிளாஸ்டரி காலில் நல்லா ஒட்டும். இப்போது நார்மலாக நம்ம மருதாணி தேய்ச்சிட்டு தூங்க முடியாது இல்லையா, மற்ற பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் கரைப்படும். அப்படின்றதுனால நம்ம இந்த பிளாஸ்டரி வாங்கி ஒட்டுறோம். இது ஒட்டுனதுக்கப்புறமா 1 நாள் வரையும் இதை அப்படியே விட்டுருங்க, எடுக்காதீங்க. நார்மலாக நீங்கள் தண்ணியில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இது சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஸோ 1 நாள் விட்டு 1 நாள் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிளாஸ்டரி தொடர்ந்து இந்த மாதிரி 7 நாள் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களுக்கு காலில் இருக்கிற ஆணியாக இருந்தாலும் சரி, வெடிப்பாக இருந்தாலும் சரி, 7 நாளைக்குள்ளே அது சரியாயிடும். உங்களுக்கு வந்திருக்கிற ஆணியோட தன்மையை பொறுத்து அது குணமாகிற டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பட் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது க்யூர் ஆச்சு அப்படின்றதுனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மருதாணியும் மஞ்சள் தூளுமே ரெண்டுமே கிருமியை கொல்றதுக்கான ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஏஜென்ட். இது ஒரு நேச்சுரலான ஆன்டிபாக்டீரியாட்டிக் ஏஜென்ட். ஸோ இது நம்ம அப்ளை பண்ணுறதுனால நமக்கு கூடிய சீக்கிரமாகவே ஸ்கின்ல இருக்கிற எல்லா விதமான அலர்ஜிஸாக இருந்தாலும் உடனே க்யூர் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.